நண்பர்களே, இந்தியா என்ற பெயரை கேட்டவுடன் இப்போது எல்லோரும் சற்று நின்று யோசிப்பார்கள், சிந்தனையில் ஆழ்ந்து விடுவார்கள். முன்பு இந்த நாடு உலகம் முழுவதும் ஐடி சேவைகளுக்கும் சாஃப்ட்வேர் ஏற்றுமதிக்கும் பிரபலமாக இருந்தது. ஆனால் இப்போது அதன் பெயர் பெரும்பாலும் இராணுவ செய்திகளின் தலைப்புகளில்தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்தியா தனது இராணுவத்தை மிக வேகமாக அதிநவீன நிலைக்கு கொண்டு வருகிறது. இந்த மாற்றம் ஒரே இரவில் நடக்கவில்லை. இது பல தசாப்த கால அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவே நடந்த இரகசிய ஒப்பந்தங்கள், தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளின் விளைவு. 2019 பாலாகோட் தாக்குதலில் இருந்து தொடங்கிய இராணுவ ஆசைகள் இப்போது ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற சக்திகளுடன் ஆழமான உறவுகளாக மாறியுள்ளன. விளைவு: தென்னாசியாவில் சக்தி சமநிலை மாறி வருகிறது. சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கவலையில் ஆழ்ந்துள்ளன. ஆனால் இந்தியா நிற்கவில்லை. இது ஏன் இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது? இந்த நவீனமயமாக்கத்தின் பின்னால் உள்ள ரகசியங்கள் என்ன? இவ்வளவு சர்வதேச தடைகள், பொருளாதார அழுத்தங்கள், எல்லை பதற்றங்கள் இருந்தும் அவர்களின் இராணுவம் இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா இந்த வேலையை தனியாகச் செய்யவில்லை. ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுக்கு வலுவான தொழில்நுட்ப மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை வழங்குகின்றன. இந்த 4 நாடுகள் இந்தியாவுக்கு வழங்கும் ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் முன்பு நீண்ட காலம் பெரிய சக்தி நாடுகளிடம் மட்டுமே இருந்தவை. இந்த ஒத்துழைப்பு எப்போது தொடங்கியது? 2025 ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வுக்குப் பிறகு இந்தியா ரஷ்யாவுக்கு சொந்த ட்ரோன் தொழில்நுட்பங்களை பகிரத் தொடங்கியது. அது ஒரு திருப்புமுனை. இப்போது அந்த ஒத்துழைப்பு இன்னும் ஆழமாக மாறியுள்ளது. பிரான்ஸ் ரஃபேல் ஜெட்களை வழங்குகிறது. ரஷ்யா ஸ்டெல்த் ஃபைட்டர்களை, இஸ்ரேல் மிசைல் தொழில்நுட்பங்களை பகிர்கிறது. அமெரிக்கா ட்ரோன் சிஸ்டம்களை தருகிறது. இந்த உறவு தென்னாசியாவில் மட்டுமல்ல, உலக சக்தி சமநிலையை மாற்றுகிறது. சீனா நெருக்கடியில் ஆழ்ந்துள்ளது. ஆனால் இந்த ஒத்துழைப்பு எவ்வளவு ஆழமானது? இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் ஆராய்வோம். உலகில் மிகவும் இரகசியமான, மிகவும் அதிநவீன ஆயுதங்களில் ஒன்று ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்கள். ரஷ்யா தயாரித்த Su-57E ஸ்டெல்த் ஃபைட்டர் சிஸ்டம் சாதாரண ஜெட் போல ராடார்களுக்கு தெரியாது. அது முழுமையாக இரகசியமாக செயல்படும். எதிரியின் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை கன நேரத்தில் கடந்து தாக்குதல் நடத்தும். இந்த ஸ்டெல்த்துடன் சிறிய மிசைலாக இருந்தாலும், பெரிய குண்டாக இருந்தாலும் வானத்தில் இருந்து எளிதாக டார்கெட் செய்யலாம். இந்த தொழில்நுட்பம் ரஷ்யாவின் சுகோய் தொடரில் உருவாக்கப்பட்டது. ராடார் சிக்னேச்சரை குறைத்து சூப்பர் மேன்யூவரபிலிட்டியுடன் ஃபைட்டர் ஜெட்களை தவிர்க்கும். இந்த டெக்னாலஜி முதலில் 2010 ரஷ்ய இராணுவத்தில் சோதிக்கப்பட்டது மற்றும் 2026 இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவிப்பின் போது இது போன்ற சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் இந்தியா இதை ஏற்றுக்கொண்டது? சீனா எல்லை ட்ரோன் தாக்குதல்கள், பாகிஸ்தான் ரெக்கானசன்ஸ் மிஷன்கள் இவை இந்திய எல்லைகளில் சாதாரணமாகிவிட்டன. இந்த ஸ்டெல்த் சிஸ்டம்கள் இந்தியா ஏரியல் டிஃபென்ஸ் அமைப்பில் முக்கியமான இடைவெளியை நிரப்பும் மற்றும் விளைவாக தென்னாசியாவில் வான யுத்தங்கள் இன்னும் தீவிரமாகும். ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக கூறியபடி இந்த ஸ்டெல்த் அவ்வளவு வலிமையானது என்பதால் எந்த வகை ஃபைட்டர் ஜெட் விமானத்தையும் ரகசியமாக அழிக்க முடியும். இதில் ராடார் டைராக்கிங் இல்லை, சிக்னல் லீக் இல்லை, ட்ரேஸ் தெரியாது. எதிரியின் ஜெட் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துவிடும். இந்தியா அதிகாரப்பூர்வ இராணுவ ஊடக தகவல் படி ரஷ்யா இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை இந்தியா ஏற்கனவே ஆரம்ப நிலையில் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளது. ஆனால் இது முதல் அடி மட்டுமே. இந்தியா இந்த டெக்னாலஜியை தனது சொந்த AMCA ஸ்டெல்த் திட்டத்தில் இணைக்கிறது மற்றும் அதன் தாக்கம் லடாக் போன்ற முக்கிய பகுதிகளில் தெரியும். இப்போது இந்த ஸ்டெல்த் எப்படி மேலும் மாற்றங்களை கொண்டு வரும்? பிரான்ஸ் மற்றொரு அதிசய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. ரஃபேல் மல்டிரோல் ஃபைட்டர் ஜெட்கள். இவை இராணுவத்திற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டவை. இவற்றின் தலையிலோ அல்லது முதுகிலோ ராடார்கள், சென்சார்கள், அதிநவீன மிசைல்களை பொருத்தலாம். 2025
இந்தியா இராணுவ பரேடில் முதல் முறையாக இந்த ரஃபேல் ஜெட்களை உலகம் பார்த்தது. அவை முன்னோக்கி வேகமாக பறந்தன. பின்னால் இராணுவ வீரர்கள் அவற்றை பின்தொடர்ந்தனர். இந்த ரஃபேல் ஜெட்கள் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டவை. இராணுவ ட்ரில்களில் மெடியோர் மிசைல்களை மவுண்ட் செய்து சோதிக்கப்பட்டன. இவை மணிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். AI உடன் சுதந்திரமாக முடிவுகள் எடுக்கும். அப்போதிலிருந்தே இந்தியா இந்த தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டியது. சமீபத்திய ஒப்பந்தங்களுக்கு பிறகு இந்தியா இந்த ரஃபேல் ஜெட்களை பெற்றுள்ளது. தற்போது இந்தியா எல்லை பகுதிகளில் சோதனை அடிப்படையில் இவற்றை பயன்படுத்துகிறது. இந்த ரஃபேல் ஜெட்கள் மலைகளின் மேல் இமயமலை பகுதிகளில் எளிதாக ரோந்து சென்று கண்காணிக்கும். ஆபத்தான ஜோன்களுக்குள் சென்று லைவ் ரெக்கானசன்ஸ் டேட்டாவை எடுத்து இராணுவத்துக்கு அனுப்பும். இந்திய எல்லைகள், சீனா, பாகிஸ்தான் போன்ற அசாதாரண பகுதிகள். இங்கு இந்த ரஃபேல் ஜெட்கள் மனித உயிர்களை காப்பாற்றும். எதிரியின் ஊடுருவல்களை விரைவாக கண்டறியும். பிரான்ஸ் இந்த டெக்னாலஜியை 2026இல் மேலும் அப்கிரேட் செய்துள்ளது. இந்தியா இதை தனது ஏர் டிஃபென்ஸ் உத்தியில் இணைக்கிறது. ஆனால் இந்த ரஃபேல் ஜெட்கள் போர்க்களத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்? அதை அறிய இஸ்ரேல் ஒத்துழைப்பை பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு அதிசய மிசைல், ராம்பேஜ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இது உலகில் ஒன்றே ஒன்று. சூப்பர்சானிக் வேகத்தில் மேலே பறக்கும், தொலைவில் டார்கெட் செய்யும். அதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு சுமார் 2000 கிலோமீட்டர். போர்க்களத்தில் பெரிய உபகரணங்கள், வீரர்கள், ஆயுதங்களை விரைவாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு தாக்க இது உதவும். சாதாரண மிசைல்களுக்கு பெரிய ரேஞ்ச் தேவைப்பட்டால் இந்த மிசைலுடன் சில வினாடிகளில் இராணுவம் டார்கெட்டை அழிக்கலாம். இது ஒரே நேரத்தில் 150 கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்கும். இந்த தொழில்நுட்பம் இஸ்ரேல் இந்தியா ஒத்துழைப்பின் பகுதியாக வந்தது. 2025இல் இஸ்ரேல் இது போன்ற சூப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பங்களை பகிரும் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. இந்தியா இமயமலை பகுதிகளில் இது போன்ற மிசைல்கள் முக்கியமானவை. எல்லை தாக்குதல்கள், டார்கெட் ஸ்ட்ரைக்கள் வேகமாகும். இந்த மிசைல் 2025 ஆரம்பத்திலேயே இந்தியா கையில் வந்துவிட்டது. இந்தியா இராணுவ பரேடில் இது வானத்தில் தாக்குதல் சிமுலேஷன் செய்வது போல தெரிந்தது. ஆனால் இது மட்டுமில்லை. இஸ்ரேல் இந்தியாவுக்கு மேலும் அதிநவீன ட்ரோன்களை வழங்குகிறது. அதன் தாக்கம் ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து கற்ற பாடங்களுடன் இன்னும் வலுப்படுகிறது. இப்போது ரஷ்யா ஒத்துழைப்பு எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்? ரஷ்யா தயாரித்த பிரஹ்மோஸ் ER என்ற மிசைல் உள்ளது. இது அளவில் சாதாரணமானாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரிய குண்டுகள் அல்லது வெடிப்பொருட்களை எடுத்துச் செல்லும். ஒரு லான்ச்சுடன் 800 கிலோமீட்டர் தொலைவு தாக்கும். இந்த மிசைல் ரஷ்யா இந்தியா ஜாயிண்ட் வெஞ்சரின் பகுதி இஸ்ரேல் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர் நடந்தது. ரஷ்யா 2025இல் இந்த மிசைல்களை சோதித்தது. இப்போது இந்தியா எல்லை போர்களில் பயன்படுத்துகிறது. இந்தியா தனது சொந்த மிசைல்களை தயாரித்து வருகிறது. அக்னி 5 போன்றவை சீனாவும் கவனிக்கிறது. ஆனால் இப்போது ரஷ்யாவிடமிருந்து பிரஹ்மோஸ் ER போன்ற புதிய மிசைல்களை கொண்டுவர ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த மிசைல்கள் இந்தியா கையில் வந்த பிறகு போர் உத்திகள் முழுமையாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இந்தியா மிசைல் ஸ்ட்ரைக்கள் இன்னும் தீவிரமாகும். தென்னாசிய நாடுகள் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை அப்கிரேட் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இது ஒரு மிசைல் மட்டுமில்லை. ரஷ்யாவிடமிருந்து மேலும் ஹெவி ஹிட்டர்கள் வருகின்றன. ரஷ்யா தயாரித்த S-400 ட்ரையம்ஃப் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதில் பல ராடார்கள் உள்ளன. மிசைல்கள், சர்ஃபேஸ் டு ஏர் லான்சர்கள், ஜாமிங் சென்சார்கள் எல்லாம் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் அதிகபட்ச ரேஞ்ச் 400 கிலோமீட்டர். இதற்கு மல்டி லேயர் டிஃபென்ஸ் ஷீல்டு உள்ளது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு மிசைல் தவறினாலும் மற்ற லேயர்களால் சமநிலைப்படுத்தி டிஃபென்ஸ் தொடரலாம். இது உலகில் ஒன்றே ஒன்று. எந்த போர் விமானத்தையும் டார்கெட் செய்து அழிக்கும் திறன் கொண்டது. இந்தியா ரஷ்யாவுடன் புதிய இராணுவ ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த S-400 சிஸ்டம்கள் 2 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு வந்தன. தற்போது இந்திய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவில் பயிற்சி பெறுகின்றனர். இந்த சிஸ்டம் ஆபரேஷன் சிந்தூர் சோதிக்கப்பட்டது.
ரஷ்யா அதன் பலவீனங்களை சரிசெய்து இந்தியாவுக்கு அப்கிரேட்டட் வெர்ஷனை கொடுத்தது. இந்தியா இப்போது இந்த சிஸ்டம்களுடன் தனது ஏர் டிஃபென்ஸ் திறனை இரட்டிப்பாக்குகிறது. சீனா போன்ற எதிரிகள் மீது டிஃபென்ஸ் சக்தி அதிகரிக்கும். ஆனால் இது முடிவல்ல. இந்தியா நவீனமயமாக்கம் இன்னும் எவ்வளவு முன்னேறும்? மொத்தத்தில் பார்த்தால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் மாறிவிட்டது. முன்பு அவர்களின் வலிமை மனிதர்களின் எண்ணிக்கையில் இருந்தது. இப்போது அந்த வலிமை முழுமையாக அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு மாறிவிட்டது. இந்த மாற்றம் 2026இல் இன்னும் தீவிரமடைந்தது. ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேலுடன் ஜாயிண்ட் ட்ரில்கள், தொழில்நுட்ப பகிர்வு, பொருளாதார ஒத்துழைப்புகள் அதிகரித்தன. விளைவாக தென்னாசியாவில் இந்தியா ஒரு புதிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. உலக நாடுகள் இதை கூர்ந்து கவனிக்கின்றன. ஆனால் இந்த நவீனமயமாக்கம் எதிர்காலத்தில் எந்த போர்களுக்கு வழிவகுக்கும்? அதை அறிய மேலும் அப்டேட்களை எதிர்பார்க்க வேண்டும்.